வர்ணம் பூசுவதற்கு மட்டுமல்ல, உங்கள் வீட்டை பாதுகாக்கவும் ரூபிலெக்ஸ் பெயிண்ட்ஸ். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering. சிவாய நம. வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் கருப்பசாமி, KGF. பிகைன் பக்தி சேனலை பார்த்துட்டு இருக்கிற அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டிய பதிவு, குரு பெயர்ச்சி முடிஞ்சு ஓரிரு வாரங்கள் தான் ஆகியிருக்கு. இந்த குரு பெயர்ச்சி ஆன உடனே மேச ராசி முதல் மீன ராசி வரை 12 ராசிக்காரர்களுக்கும் யாருக்கு சாதகமாக அமைய போகிறாரு, யாருக்கு பாதகமாக அமைய போகிறாருன்னு கேட்கறத பார்க்கலாம். பொதுவாகவே இந்த குரு பெயர்ச்சி பெண் ராசியான கடக ராசியில் தான் பெயர்ச்சியாக இருக்கார். அப்போ இந்த குரு பெயர்ச்சி பலன்கள் பொதுவாகவே பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு வருஷத்துக்கு ரிஷப ராசி, கடக ராசி, கன்னி ராசி, விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசிகளான 6 ராசிகளுக்கு தான் ஒரு 80-90% பலனை தரப்போகிறாரு இந்த குரு பெயர்ச்சி பலன். மீதி இருக்க வேண்டிய 6 ராசிகளுக்கும் கொஞ்சம் பாதகங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை மேற்படி என்னென்ன நடக்குதுன்னு கேட்குறத பார்க்கலாம். மிதுன ராசி. மிதுன ராசிக்கு அதிபதி எம்பெருமான் விஷ்ணு பெருமாள். உபய ராசின்னு சொல்லுவாங்க, காற்று ராசின்னு சொல்லுவாங்க. நிலையான இடத்துல இருந்து வேலை பார்க்க முடியாத தன்மைகள் நிறையாவே இருக்கும். சூறாவளி சுற்றுப்பயணங்கள் மேற்கொள்ளக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்களாக தான் நிறையாவே இருக்கும். செம்ம பிரில்லியண்ட்டு இந்த ராசிக்காரங்க தான். சின்ன வயசில் பயங்கர பிரகாசமாக இருக்கும் மூளை, ஆக்டிவாக இருப்பீங்க. ஃபஸ்ட் ரேங்க் தான். படிக்கிற வயசு, படிச்சுக்கிட்டு இருக்கிற வரைக்கும் படிச்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்ல எண்ணங்கள் வரும். 10th 12th காலேஜ், டபுள் டிகிரி, ட்ரிபிள் டிகிரி, பெரிய சார்ட்டர்டு அக்கௌண்ட்ஸராக வரணும், முதன்மை ஆனவனாக வரணும். ஆனால் முதன்மை ஆனவனாக வந்தாலும் தொண்டு செய்யணும் அப்படின்னு எண்ணங்கள் உடைய ராசி தான் இந்த மிதுன ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். மிதுன ராசிக்கார பெண்கள் சிஸ்டர் ஜாதகம் நீங்கள், கன்னியாஸ்திரி ஜாதகம் நீங்கள். ஏன்னா உங்களுடைய இல்லற வாழ்க்கை சிறு வயசுலேயே பறிபோகக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டு. அதோடைய இடையூறல் தனக்கு அடுத்து கல்யாணமே வேணாம், தன்னுடைய தம்பி, அக்கா, தங்கச்சி இவங்களுடைய குழந்தைங்களை என் குழந்தைங்களா நான் வளர்த்துக்கிறேன், இல்லை ஏதாவது ஒரு ட்ரஸ்ட்டில் போய் விருந்து தொண்டு செஞ்சுக்கிறேன் இப்படின்னு தன்னை அர்ப்பணிக்க பிறந்த ஒரு ஜாதகம் இந்த மிதுன ராசிக்கார பெண்கள். செம்ம பிரில்லியண்ட் தாங்க. ஒரு சில ஜாதகர்களுக்கு தாயோ தகப்பனோ எதிரியாத்தான் இருப்பாங்க, இல்லை தாயி தகப்பனுடைய அரவணைப்பில் வாழாதவன் ஒரு ஹாஸ்டலில் தங்கி படிக்கக்கூடிய தருணத்தில் இருக்கக்கூடிய அமைப்பும் இந்த மிதுன ராசிக்காரங்கள்லாம் நிறையவே இருக்கு. ஒரு நட்பு, தோள் கொடுக்கக்கூடிய தோழன் அமைகிறது கஷ்டம். இருந்திருந்தாலும் மிதுன ராசிக்கார ஆண்கள் தன்னுடைய தாயி தகப்ப மேலே, அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி மேலே அளவு கடந்த பாசக்காரங்க. ஆனால் உங்கள் அண்ணன் தம்பி அங்காளி பங்காளி அக்கா தங்கச்சி உங்கள் மேலே பாசமாக இருப்பாங்களான்னா பாசிபிள் கம்மி. நிறைய தடுமாற்றம், நிலையான ஒரு வாழ்க்கை வாழ முடியாது. தனக்கு யோசிச்சு தன்னுடைய மேன்மை ஆகக்கூடிய வேலை கிடைக்கலையேன்னு ஒரு நாளும் ஏக்கங்கள் அடையக்கூடிய தருணம் உடையவங்க இந்த மிதுன ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும். மிதுன ராசிக்கார ஆண்களுக்கும் முதல் காதல் இருக்கு.
அதுவும் ஃப்ளாப் ஆயிடுச்சுன்னா அடுத்து கல்யாணம் பண்ணக்கூடிய இன்டென்ஷனே வராது. படிக்கணும், வேலைக்கு போகணும், சம்பாதிக்கணும், பொது தொண்டு செய்யணும், இப்படித்தான் வாழ்க்கை ஓடக்கூடிய தருணம் உண்டு. 2026 குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் பலமாகவே இருந்திருக்காரு. உங்கள் நட்சத்திர அதிபதியும் குரு பகவான் இருக்கிறாரு, உங்கள் ராசியுடைய நட்சத்திரத்து அதிபதியும். அப்போ அந்த குரு பகவான் பெயர்ச்சி ஆயிருக்காரு. இப்போ இனிமே தான் படித்த படிப்புக்குண்டான வேலை, பிடிச்ச வேலை, ஒரு கல்யாண ஏற்பாடுகள், வீடு கட்டக்கூடிய அமைப்பு, ஃபேஸ் வேல்யூ, நிலம் சொத்து பத்துகள் வரக்கூடிய அமைப்பு, பூர்வீக சொத்துகள் வரக்கூடிய ஒரு தன்மை, காசு பணத்தில் விளையாடக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்கு. இருந்திருந்தாலும் சனீஸ்வர பகவான் உங்கள் ஜாதகத்தில் கர்ம சனியாக இருக்கார். அப்போ கர்ம சனினா என்னன்னா, உங்கள் கர்ம பலனை அனுபவிக்க நீங்கள் பிறந்திருக்கீங்க அப்படின்னு தரணும். அப்போ அதுக்குத்தான் நீங்கள் முன்னோர் வழிபாடை டைட்டாக பிடிச்சிக்குங்க, முன்னோர் குலதெய்வத்தை பிடிச்சிக்குங்க, குலதெய்வத்தை விட்டுறாதீங்க. இப்படி அரவணைப்போடு வாழ்ந்து வந்தா இந்த குரு பகவான் பயிற்சியாகி 3 மாசத்துக்கு அப்புறம் பரிபூர்ண பலன் மிதுன ராசி பெண்களுக்கோ ஆண்களுக்கோ கொடுக்க போறாரு. உண்மையா பெண்கள் தாங்க கொஞ்சம் பாவம். ஒரு கட்ட கால வயசு, சிறு வயசுல படக்கூடாத கஷ்டங்களையும் பட்டு, அவமானங்கள் அவப்பேர்களையும் பட்டு, தர டிக்கெட்டா தரமட்டத்திலிருந்து நீங்கள் மேலுக்கு வந்திருந்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய 35, 40 வயசு, 45 வயசுக்கு மேலே வாழ்க்கையுடைய தத்துவத்தை ரசித்து ருசித்து வாழுவீங்க. 35 வயசுக்குள்ளேயே சுகபோகமான வாழ்க்கை, காரு, வீடு, பங்களா, லக்ஸரிஸான வாழ்க்கை வாழ்ந்து வந்திருந்தீங்கன்னா 31 வயசுக்கு மேலே எல்லாத்தையும் இழந்து வாழ்க்கை ஜீரோவாக வரக்கூடிய தருணமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. மிதுன ராசிக்கார ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே படிப்பு, MBA, CA, பேங்கிங் சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும், டாக்டர் ஆகணும், இந்த எய்ம்லேயே போயிட்டுருப்பீங்க. ஆனால் அதுக்குண்டான வேலை கிடைக்காத போது கிடைச்ச வேலையை, பிடிச்ச வேலையை பக்குவம் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தனக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலையை அமர்த்திக்கிறது கால சிறந்தது. புத்திசாலித்தனமாக நடந்துக்குவீங்க. இருந்தாலும் புத்தி பேதலிப்பு மிதுன ராசிக்காரர்களுக்கு நடந்திருக்க வாய்ப்பு நிறையாவே இருக்கு. குடும்பத்துடைய டிப்ரெஷன், வீட்டுடைய கஷ்டம் நஷ்டத்துங்களை முதுகில் சுமந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு பல நஷ்டங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்குது. மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம், ஐஸ்வர்யம், கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் மாடம்பாக்கம் தேனுபுரீஸ்வரர் தேனுகாம்பாளுடைய அருளாட்சி உங்களுக்கு கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். சிவாய நம.